வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 2 எபிசோட் 32 எ சர்ப்ரைசிங் வின். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோட தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ போன எபிசோட்லேயே கேஸ்டோ இருந்துக்கிட்டு ஹிசகோட ரைட் ஆமை வெட்டியிருப்பான். நீ எப்படி இருந்தாலுமே இதுலேருந்து தப்பிக்க முடியாது, ஏன்னா என்னோட டோப்பிள் கேங், அதாவது என்னோட டபுள் டெக்னிக் வந்து என்னோட இன்னொரு உருவத்தை கொண்டது. அதனால் நீ அதுக்கிட்ட தப்பிக்க முடியாது. அது ஒரு இல்யூஷனுமே கிடையாது. நான் என்னோட நென் பவர் யூஸ் பண்ணி அதை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதனால் நீ இதை சமாளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரூ டைகர் பைட் அப்படிங்கிற ஒரு பவர் பார்த்தீங்கன்னா கேஸ்டோ அங்கே போட்டுட்ருக்கிறான். ஸோ இதே சமயத்தில் ஹிசகோ இருந்துக்கிட்டு ரொம்பவே அசால்ட்டாக அவனோட வெட்டுப்பட்ட கையை கையிலே வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறான். ஸோ என்னாச்சு, நீ ஏதாவது வித்த பண்ணிட்டு இருக்கிறியா என்ன? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகுது. அதனால் நீ இந்த அட்டாக்கை சமாளிச்சு தான் ஆகணும். என்ன நீ அட்டாக் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்டோ கேட்டுக்கிட்டே இருக்க. ஹிசோகா அவனோட ரைட் ஆமை லெஃப்ட் அண்டர் ஆமுக்கு கீழே வச்சுக்கிட்டு அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி இருக்குது, அது ஸ்கார்ஃப் எடுக்கிறான். நீ ரொம்ப நேரம் நல்லா சண்டை போட்டியாட்டு இருக்குது, இப்போ கொஞ்சம் நேரம் மேஜிக் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட கையை பார்த்தீங்கன்னா அது ஸ்கார்ஃபால் மூடிட்டு அப்படியே அந்த கை அப்படி காணாமல் போயிருது. அவனோட கைக்கு பதில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்ட்ஸ் மாதிரி கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. இது என்னது, ஏகப்பட்ட கார்ட்ஸ் இருக்குது, இந்த கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட ஒரு கேம் சொல்கிறேன். ஸோ இந்த கேமில் நீ ஏதாவது ஒரு கார்டை பிக் பண்ணணும். அந்த கார்டில் இருக்கிற நம்பரை வந்து 4ஓட ப்ளஸ் பண்ணி 2ஓட மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 6ஓட மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹோலாக 2ஓட டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் உனக்கு கிடைச்ச நம்பரை அந்த மெயின் வேல்யூவோட நீ சப்ராக்ட் பண்ணினா உனக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நீ இப்போ என்ன ஆன்சர் சொன்னேன்னு நான் கண்டுபிடிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த கையுக்குள்ளே இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கார்டு எடுக்கிறான். அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா நீ நினச்ச நம்பர் 1 கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஏ கார்டு எடுத்து கட்டியிருக்கிறான். ஸோ இதை நீ எடுத்த கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேஷோ கிட்ட அந்த கார்டை வந்து தூக்கி போடுறான். ஸோ நான் உன்னோட ஆட்டத்தை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஹிசோகா வந்து அட்டாக் பண்ணுவார்னு பார்த்தா அவர் இங்கே ஏதோ ட்ரிக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அவர் பண்ணுற டிக்கு இந்த வேலைக்கு சம்மந்தமே இல்லாதது. ஸோ அவர் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொண்ணு கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்க. சரி உனக்கு என் கையை வெட்டணும் அவ்வளோதானே, வந்து என் இன்னொரு கையை வெட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா பார்த்தீங்கன்னா தைரியமாக நின்றுட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் ஹிசோகோட இன்னொரு கையுமே பார்த்தீங்கன்னா வெட்டப்பட்டுருது. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, இது எப்படி நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட டபுள் வந்து அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா ஸோ இதை உன் டெக்னிக் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட டெக்னிக் நீ என்ன பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகாவோட ரைட் ஆமுமே திரும்ப வந்துருச்சு. வா இது என்ன ஒரு அற்புதமான மேஜிக், ஹிசோகா தன்னோட ரைட் ஆமை திரும்ப வர வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ உன்னோட டெக்னிக் எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இனிமேட்டு உன் டெக்னிக் கிட்ட நான் விழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா அந்த இடத்துல ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ நீ என்ன தான் ட்ரை பண்ணாலுமே நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், ஏன்னா உன்கிட்ட நிறைய ஸ்கில் இருக்குது, அதனால் நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஏன்னா நீ வந்து ஒரு நல்ல ஆப்போனண்ட்டாக வருவேன், அதனால் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ நல்லா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கிறான். மரியாதை வாயை மூடிட்டு இருக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கேஸ்டோ வந்து நடுங்கிட்டே இருக்கிறாப்ல. ஸோ ஹிசோகா பேச பேச இவனுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பயந்துக்கிட்டே இருக்குது. வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயந்து வந்து அப்படி பறந்து வந்து அடிக்கிறாப்ல. ஸோ கரெக்டாக டபுள் யூஸ் பண்ணி அவர் வரும்போது அவரோட ஒரிஜினல் பாடி வந்து கண்டுபிடிச்சிட்டாப்ல ஹிசோகா. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா, அவன் எப்படி என்னை கண்டுபிடிச்சா அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே நீ ஒரு ஃபைட்டிங், அதாவது காம்பேக்ட் ஸ்டைலில் இருக்கும்போது நீ உன்னோட டபுள் யூஸ் பண்ணினா அது உடம்புல இருக்கிற பாதி விஷயம் டபுள் பண்ணாமலே விட்டுரும். எக்ஸாம்பிளுக்கு உன்னோட துணியில் இருக்கிற ரத்தக்கரை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகாவோட வெட்டுப்பட்ட கை பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் கேஸ்ட்ரோவை பார்த்தீங்கன்னா போட்டு அடின்னு அடிக்குது. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே சுயநினைவு இழந்த மாதிரி இருக்குது. நீ கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நான் உன் கன்னத்தில் அடிச்சிருக்கிறேன், அதனால் உனக்கு இப்போ கொஞ்சம் மயக்கமாக இருக்கும், அதனால் என்னோட அடுத்த அட்டாக்கு நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கார்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேஸ்ட்ரோ நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நீ அட்டாக்குள்ளே வரப்போகிற, அவ்வளோதான், நீ கொஞ்சம் கொஞ்சமாக சாக போகிற. நீ எப்போ தெரியுமா டபுள் யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ நென் வந்து எப்போ வந்து கரெக்டாக ஆக்டிவ் ஆகுனா ஒருத்தன் தன்னோட எப்போ காமான மைண்டில் இருக்கானோ அப்போ தான் அவனுக்கு அந்த பவரே ஆக்டிவ் ஆகும். ஆனால் நீ இப்போ இருக்கிற இடத்துல உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இப்போ நீ ரொம்பவே பதட்டமாக இருக்கிற. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ இந்த இடத்துல தோக்க போகிற, அதனால் நீ இனிமேல் உன்னோட நென்னை யூஸ் பண்ண முடியாது, உன்னோட டபுள்யூ யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கார்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சதக்குன்னு கேஸ்ட்ரோ அப்படி குத்தி கிழிச்சிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான், இது ஒரு க்ளீன் ஹிட், நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன், நான் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறா. கேஸ்ட்ரோமே பார்த்தீங்கன்னா அப்படி டப்புன்னு விழுந்துட்டான். ஸோ இது ஒரு அற்புதமான வெற்றி, இந்த இடத்துல ஹிசோகா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா போயிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் கான் பார்த்தீங்கன்னா மெடிடேஷனை முடிச்ச மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. ஹிசோகா தன்னோட ரைட் ஆமை எடுத்துக்கிட்டு தன்னோட லெஃப்ட் ஹேண்ட் ஆமில் வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அங்கே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நின்று இருக்கிறா. ஏன்னா மறுபடியும் உன்னோட கை அடிபட்டுருச்சா, சரி எங்கே அடிபட்டுருக்குன்னு கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஸோ அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக ஒரு ரூமில் இருக்கிறாங்க. உனக்கு வேறு வேலையே இல்லையா, உன்னோட கையை இப்படி உடச்சிக்கிறதே தான் உனக்கு வேலையா, நீ மட்டும் உன்னோட கையை உடைக்காமல் எப்போவுமே சண்டை போட மாட்டியா, உனக்கு த்ரில்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் தான், இருந்தாலுமே உன் பாடி பார்ட்ஸ் இப்படி த்ரில்லாக வச்சுக்கிட்டு எதுக்காக நீ இப்படி சண்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டே இருக்கிறா. எதுவாக இருந்தால் என்ன, எனக்கு நீ கையை சரி
பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இசோகா சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்படின்னு சரி எனக்கு பணம் கொடுக்குற அப்படின்னா நான் உன்னை எதுவுமே திட்டாமல் நான் வேலையை மட்டும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் ரத்த ஓட்டத்தை நிறுத்துறேன் அப்படின்னு வெட்டப்பட்ட கையில் பார்த்தீங்கன்னா கயிறு வந்து கட்டிட்டா. இப்போ நான் என்னோட நென்னை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நென் ஸ்டிச் பவர் பார்த்தீங்கன்னா இசோகோட கையில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா. நீ உன்னோட நென்னை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறியா, அதாவது உன்னோட ஆறாவை கொஞ்சம் கம்மி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு இசோகாவுக்கு 2 கையுமே இப்போ பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. திரும்பவுமே அவரோட ரைட் ஆம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இப்போ நான் நென் ஸ்டிச்சிங் மூலமாக உன்னோட கையில் இருக்கிற நரம்பு சதை எல்லாத்தையுமே நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற எல்லா நரம்புமே இசகோட ஒரிஜினல் பாடியில் இருக்கிற நரம்பு சேர்ந்துருச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கையை இறுக்கி பிடிக்கிறா. அடுத்த செகண்டே இசகோட கை பார்த்தீங்கன்னா அவனோட உடம்போட ஒட்டிச்சு. இப்போ இந்த கையை நீ பிடிச்சிக்க, இப்போ அதே சமயத்தில் நான் உன் கையை தைச்சற அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா நென் ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணி கையை தைச்சிக்கிட்டு இருக்கிற இன்னொரு கையை உன் ஸ்கில்லை பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இசகோ பேசிகிட்டே இருக்கிறான். சரி நீயே சொல்லு, நான் அந்த போட்டியில் எப்படி ஜெயிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசகோ பேசிகிட்டே இருக்கும்போது எப்படி இருந்தாலும் நீ உன்னை ட்ரிக் பண்ணி தான் ஜெயிச்சிருப்ப, இருந்தாலுமே அதில் ஜெயிக்கிற கூட விஷயம் இல்லை அப்படின்னா சரி நான் இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க இருந்து கிளம்பிட்டே இருக்கும்போது முதல்ல நீ உன்னோட கையை குணப்படுத்துகிற வேலை பாரு. ஏன்னா அந்த மறுபடியும் அந்த கையை எப்பயாவது பயன்படுத்தினீங்கன்னா உனக்கு கை மறுபடியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ உன்னோட பஞ்சிகம் எடுத்து மறுபடியும் போட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கார்ஃப் மாதிரி மேட்ச்சில் ஒன்று எடுத்தால அந்த ஸ்கார்ஃபையை பார்த்தீங்கன்னா உன்னோட கையில் ஏதோ ஒரு ஆற மாதிரி கனெக்ட் பண்ணி நென் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறான். இந்த நிஜமாலே இந்த பஞ்சிங்கம்னு இவன் கண்டுபிடிச்சிருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவள் தன்னோட ஆறாவை யூஸ் பண்ணி நென் கிரியேஷனால் அவனோட ஸ்கின் டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த பஞ்சிகம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து யோசிச்சுட்டு இருக்கிறா. ஸோ அந்த பஞ்சிங்கம்ங்கிறது எந்த ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது ஒரு பபுள் கம் அப்புறம் ரப்பர் மெட்டீரியலான ஆனது. அவன் தன்னோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து அவனோட காயத்தை மறைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் ஓடிட்டே இருக்குது. ஸோ என்னோட ஆரா டெக்னிக் மூலமாக இந்த பஞ்சிங்கம் நான் கண்டுபிடிச்சேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதுக்கு தெரியுமா இது பஞ்சிங்கம்னு பேர் வந்தது, எனக்கு சின்ன வயசில் பபுள் கம்னா ரொம்பவே பிடிக்கும், சூயிங்கம். ஸோ அதனால தான் வந்து நான் இதுக்கு பஞ்சிங்கம்னு பேர் வச்சிருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறையா சின்ன வயசு ப்ராடக்ட் எல்லாமே நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கும், அதெல்லாம் இப்போ எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பொண்ணு பேசிகிட்டு இருக்கிறா. இசகா பேசிகிட்டு இருக்கும்போது நீ இந்த பஞ்சிங்கம் டெக்னிக் மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக் அங்கே பயன்படுத்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ ஃபஸ்ட்டு அந்த பஞ்சிங்கம்ங்கிற ஸ்கார்ஃபை வந்து நீ உன் கையை மறைச்சி அப்படியே தூக்கி போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிற. அப்படியே உன் கையை வந்து செவுத்துக்கு மேலே போய் ஒட்டிச்சு அந்த பஞ்சிங்கம் டெக்னிக் மூலமாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கார்டு எல்லாமே கீழே இருந்திருக்குது. அந்த கார்டில் இருக்கிற ஆறாவை எல்லாத்தையுமே நீ உன் நென் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கிற. அந்த கார்டில் இருக்கிற நென் எல்லாமே உன் கையில் லெஃப்ட் ஹேண்டில் இருந்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட கை வந்து செவுத்து மேலே அந்த பஞ்சிங்கம் மூலமாக ஒட்டிகிட்டு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட கார்டை வந்து அவன் தோத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டில அந்த கார்டில் வந்து அவன் தொட்ட உடனே அந்த கார்டு எல்லாமே அவன் பாடியில் எங்கெங்கே போய் அட்டாக் பண்ணணும்னு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்படித்தானே நீ ஃபிக்ஸ் பண்ணி இதில் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கிறான். ஆமாம், ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே பைத்தியக்காரங்கன்னு நினைக்கிறேன். பாதி சண்டையில் என்னோட கை எல்லாமே ரீஜெனரேட் ஆடுன்னு நினச்சிட்டு இருந்தானுங்க. ஆனால் எனக்கு அப்போ தெரியாது. அண்டு நான் என்னோட கம்மை யூஸ் பண்ணி தான் நான் அந்த கையை ஒட்ட வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரிக் பண்ணுற மாதிரி தான் நான் என் காயத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு கார்டை எடுத்து அவங்க கிட்ட காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா அங்கே பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ நான் அந்த கார்டை தூக்கி போட்ட அடுத்த செகண்டே வந்து அவனோட மூஞ்சியில் போய் அந்த கார்டு வந்து அடிச்சு அந்த கார்டோட ஆறாவை வந்து நான் என்னோட ரைட் ஹேண்டோட கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் என்னோடய ரைட் ஹேண்ட் வந்து கரெக்டாக அவனை அடிக்க வரும்போது அவனையுமே போய் ஒரு குத்து விட்டுது. அண்ட் அவன் வந்து அடிக்க வரும்போதே நான் என்னோட அந்த பஞ்சி கம்மை வந்து என்னோடய ஸ்கின் டெக்ஸ்சருக்கு கரெக்டாக மாற்றிக்கிட்டேன். கரெக்டாக அவன் என் கையை வெட்ட வரும்போது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அந்த வாய்ப்பில் தான் நான் அந்த பஞ்சி கம் யூஸ் பண்ணி என்னோட கையை நான் மறுபடியும் ஒட்ட வச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹிசோகா பேசிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரி நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கிறா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட நென் கிரியேஷனை யூஸ் பண்ணி அவனை தோக்கடிச்சது உண்மையிலே அங்கே சுவாரஸ்யமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா சொல்லிகிட்டே இருக்கிறான். அதை நானும் கவனித்தேன். ஏன்னா அவனோட நென்னை பயன்படுத்தாமல் நீ அவனை இப்படி மைண்ட் கேம்ஸ் மூலமாக அவனை ட்ரிக் பண்ணிகிட்டே இருந்த. அதனால் அவனால் சரியாக அவனோட நென்னை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அவனோட டபுளுமே கிரியேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சண்டை போடுற ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நீ எப்பவுமே ஒரு ஒருத்தியான ஆப்பணும்னு தெரியுமா, அதனால தான் நான் உன்னை உயிரோட கொல்லாமல் விடுறேன். ஏன்னா நீ வந்து எப்போவாது என் கூட மறுபடியும் சண்டை போடுறதுக்கு யூஸ் ஆக இருந்தாலுமே நீ இந்த மேட்ச்சில் ஏற்கனவே தோத்துட்ட. என் டெக்னிக்கை பார்த்து நீ பயந்தில்லை, அதனால் நீ இப்போ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அட்டாக் பண்ண வரும்போது அவனோட ஒரிஜினல் பாடியவே பார்த்தீங்கன்னா இங்கே ஹிசோகா வந்து கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்னா அவனோட பாடியில் ரத்த கடை அப்பயே இருந்திருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஹிசோகா கண்டுபிடிச்சிருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து எப்படி அடிக்கிறது அப்படின்னு நான் டெக்னிக் கற்றுக்கிட்டு இருந்தேன். அவனோட டபுளையுமே நான் ஈஸியாக கற்றுக்கிட்டேன். ஸோ என்னோட நென்னை யூஸ் பண்ணி தான் நான் வந்து எல்லாத்தையுமே தோக்கடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மேஜிக் தெரியாத பசங்க, நான் வந்து மேஜிக் பவர் இல்லாமல் நான் நென்னை யூஸ் பண்ணி தான் அங்கே சண்டை போட்டேன் அப்படின்னு ஜெயிச்சிட்டு இருக்கிறானுங்க. பைத்தியக்காரனுங்க, அவனுங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா அங்கே பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். எதுவாக இருந்தேனே முதல்ல நான் இங்கேருந்து கிளம்புற வேலையை பார்க்குறேன், எனக்கு என்ன நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிட்டே இருக்கிறா. எதுக்காக எப்படி கிளம்புறதுலேயே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸோகா பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் உன்னை பார்க்க வந்தது உன்னை ஸ்டிச் பண்ணுறதுக்காக இல்லை, நம்மளோட பாஸ் வந்து நமக்கு இன்னொரு வேலையை கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளோட பாஸ் வந்து இங்கே எங்கே கூப்பிட்டுருக்காருன்னா யார்க் நியூ சிட்டிக்கு வந்து ஆகஸ்ட் 30 மத்தியானம் வரணும், எல்லாருமே அங்கே வரணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு. அதனால் நம்ம அங்கே போயே தான் ஆகணும், மறக்காமல் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிடும்போது பாஸ் எப்படி சொன்னாரா அப்படின்னு என்ன நான் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸோகா சொல்லிட்டு இருக்கிறான். கண்டிப்பாக நீ வந்தாகணும், இல்லைனா பாஸ்
தேடி வந்து கொண்டு வர அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் இங்கே கானை வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிலோவா வந்துட்டான். ஹே கிலோவா ஒரு வழி வந்துட்டியா, ஹிசோகாவோட சண்டை எப்படி இருந்தது அப்படின்னு கான் கேட்டு இருக்கும்போது அது ரொம்பவே போர் அடிச்சதுரா அப்படின்னு சொல்லிட்டு கிலோ அந்த இடத்துல ஜனல்கிட்ட நின்று பேசிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கான் கேட்டுகிட்டே இருக்கும்போது, டே கான் நான் உங்கள்கிட்ட போய் சொன்னேன், நிஜமாலுமே அந்த சண்டை உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது தெரியுமா, அப்படின்னா ஏன் அந்த அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்டுகிட்டே இருக்கும்போது, அதை எல்லாத்தையும் விட்டு தள்ளு, இனிமேல் நீ நானும் நின்று எப்படி கற்றுக்கிறதுல மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே ஹெவன்ஸ் அரீனாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வெளியே வந்துட்டு இருப்பா. ஸோ வெளியே வந்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த ஹெவன்ஸ் அரீனாவே பார்த்துட்டு அவனுக்கு பாஸ்ட் இன்னும் ஞாபகம் இல்லை, அவனுக்கு அவனோட பாஸ்ட்டை பற்றி பேசவும் விருப்பம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவன் காலையிலக்குள்ளே கேஸோட முகத்தையும் மறந்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் ஹிசோகா பார்த்தீங்கன்னா இங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனோட உடம்புல பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேண்டம் ட்ரூப்போட டேட்டூ பார்த்தீங்கன்னா இருக்கும்ல. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா குளிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனோட ஃபேண்டம் ட்ரூப் நம்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உடம்புலேயே ஒரு பெரிய டேட்டூ மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவன் எல்லாத்தையுமே மறந்துடுவான், அவனுக்கு பல விஷயங்கள் பேச பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு பேசிட்டு போயிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் ஹிசோகா பார்த்தீங்கன்னா அவனுக்கு முதுகில் இருக்கிற அந்த ஃபேண்டம் ட்ரூப்போட டேட்டூவை பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சி கம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ஒட்ட வச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹெவன் சரினாலே நான் வேட்டையாடுறதுக்கான 2 மிருகங்கள் இங்கேயே இருக்குது, அவங்கள நான் வேட்டையாடுற வேலையை முதல்ல நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சீகம் பார்த்தீங்கன்னா செவத்துலேயே ஒட்டிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறான். ஸோ ஹிசோகாவை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டம் ட்ரூப்பாக இருந்தாலுமே சரி, கானா இருந்தாலுமே சரி, கிலுவாவே இருந்தாலுமே சரி, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டாக தான் பார்த்தீங்கன்னா ஹிசோகா பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ இவனோட அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் ட்ரூப் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எபிசோட முழுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க, ஏன்னா அப்போ தான் என்னால் டெய்லி வீடியோஸ் போட முடியும். அண்ட் உங்களை நான் புது எபிசோடில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.